ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான தேன்குழல் முறுக்கு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா. இது செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். அரிசி மாவு 4 கப், உளுந்தம் பருப்பு 1 கப், இந்த மாதிரி தொலி இல்லாத உளுந்து எடுத்துக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். இது நல்ல சூடான எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. அது மாவு மிக்ஸ் பண்ணதுக்கு தேவைப்படும். அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு 1 கப் எண்ணெய், உப்பு 1 டீஸ்பூன். இப்போ முதல்ல ஒரு கடாயை வச்சு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பை சேர்த்துட்டு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒன்று போல் எல்லா உளுந்தும் நல்ல ரோஸ்ட் ஆகி வரும். நல்ல ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி இதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் அரிசி மாவு 4 கப் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது வெடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் கூட அந்த மாவு வந்து தரத்தரப்பாக இருக்கக்கூடாது, நல்ல சாஃப்டாக இருக்கணும். இதை நான் கடையில் உள்ள அரிசி மாவு தான் வாங்கியிருக்கேன். இப்போ இதை வந்து நல்ல இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து தனியாக எடுத்துருங்க. இப்போது அடுத்து நம்ம உளுந்த மாவு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சோம்ல, அந்த உளுந்த மாவு சேர்த்துக்கலாம். 4 கப் அரிசி மாவுக்கு 1 கப் உளுந்த மாவு சேர்க்கணும். அதான் கரெக்டான குவான்டிட்டியில் உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்டரில் கிடைக்கும். இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. இப்போ இதெல்லாம் தனியாக எடுத்துருங்க. நல்ல பொடிசாக இருக்கிற அரிப்பாக பார்த்து வச்சு நல்லா இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு வந்து எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜீரகத்தை வந்து நல்லா கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கோங்க. ஜீரகத்துக்கு பதிலாக நீங்கள் எள்ளு சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல சூடான எண்ணெய் தேவைப்படும். இப்போது நல்ல ஹீட்டாக இருக்கணும் அந்த ஆயில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடான எண்ணெய் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்ல சூடாக இருக்கணும் ஆயில். அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் முறுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திட்டிங்கன்னா அப்புறம் நமக்கு அளவு மாறிடும். ஏன்னா திரும்ப வந்து நம்ம அரிசி மாவோ உளுந்த மாவோ திரும்ப எக்ஸ்ட்ரா சேர்த்தோன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு கரெக்டாக வராது. அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா தண்ணியில் கொஞ்சம் கலந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பரான முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் போதும். முறுக்கு மாவு ரெடி பண்ண உடனே நீங்கள் சுட ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி 3 ஹோல் உள்ள ஒரு சிப் எடுத்துகிட்டு அந்த இடியாப்பம் ப்ரெஸ்ஸில் போட்டுக்கலாம். போட்டுட்டு உள்ளே வந்து நல்ல ஒரு ஆயில் வச்சு கொஞ்சம் லைட்டாக க்ரேஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சிக்கலாம். மீதி மாவை வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து காயாமல் இருக்கும் முறுக்கு. அதுக்காகத்தான். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம முறுக்கு இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கலாம் அந்த மாவை. இப்போ நம்ம முறுக்கு புளியெல்லாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி எடுத்துகிட்டு அதில் வந்து இதில் புளிஞ்சிக்கலாம். கரண்டியில் வேணால் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. அப்போனா உங்களுக்கு ஒட்டாமல் அந்த ஆயிலில் விழும். இப்போ இந்த மாதிரி
இல்லை ஒரு நல்ல ஒரு கவரில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே போட்டுக்கலாம். ஆனால் இதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அதில் இது பண்ணிக்கோங்க. இதை மாற்றி வச்சு கூட இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஆனால் மாவு மட்டும் கண்டிப்பாக நீங்கள் அந்த அரிப்பு வச்சு அரிச்சு சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு வந்து வெடிக்காமல் கிடைக்கும். இல்லைனா ஆயிலில் போட்டதும் வெடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் அதை மட்டும் கரெக்டாக பார்த்து செய்யுங்க. அளவும் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ ஆயிலை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சோண்டு சின்ன பீஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்ட உடனே மேலே வரணும். அப்படின்னா கரெக்டான லெவலில் ஹீட் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம முறுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேலே உடனே வரணும். ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி லைட் ஒயிட் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமோட கூட்டி வச்சிடாதீங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ஹையாகவும் இல்லாமல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா சில சமயம் முறுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா உள்ளே வேகாமல் சாஃப்டாக இருந்துடும். அப்போ நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து மொறு மொறுன்னு இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு சூப்பரான தேன்குழல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் அவங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.